என்னது 1000 கிலோ சிக்கனு 1000 கிலோ மட்டன், ஜோலார்பேட்டையை ஸ்தம்பித்த பிரம்மாண்ட விருந்து. புரட்சி தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாள். முன்னாள் அமைச்சர் KC வீரமணி அவர்களோட அதிரடி ஏற்பாடுனால ஜோலார்பேட்டையில RS மஹால்ல தான் திருவிழா கோலம் பூண்டது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற 4 சட்டமன்ற தொகுதியோட ஆலோசனை கூட்டமும் இங்க நடைபெற்றது. அம்மாவின் நினைவில் மக்களின் பசியை போக்கிய மாபெரும் மக்கள் சேவை தான் இன்னைக்கு நம்ம ஜோலார்பேட்டை முன்னாள் அமைச்சர் செஞ்சிருக்காரு. 2000 கிலோ அசைவ விருந்த பாத்தீங்கன்னாக்கா 4 தொகுதி மக்களுக்கும் இங்க இவர் பரிமாறினாரு. ஒவ்வொரு தொகுதியில இருந்து வந்த மக்களை பாத்தீங்கன்னாக்கா இவரே எல்லாத்தையும் பார்த்து செஞ்சுட்டு எல்லா மக்களையும் நேர்ல பார்த்து தனித்தனியா பேசி பரிமாறி இருந்தாரு. அதை பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருந்தது. வந்திருந்த பெண்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா தனி வரிசையை உருவாக்கி அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனியா ஒரு ஸ்டால் போல அமைச்சு இங்க பரிமாறி இருந்தாங்க. ஜோலார்பேட்டையை ஸ்தம்பிக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா மக்கள் வெள்ளம் வேற லெவல்ல வந்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த ரோடு ஃபுல்லாவே டிராபிக் ஜாமே ஆயிடுச்சு. காலையில அறுசுவை உணவு முடிந்த பிறகு பாத்தீங்கன்னாக்கா வந்திருந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸோட கலந்துரையாடி ஆலோசனை நடத்தினார். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, ஆம்பூரோட தங்களோட கட்சி நிர்வாகி கிட்ட ஆலோசனை செஞ்சுட்டு 200 தொகுதிக்கு மேல நாம வெல்வோம்னு சொல்லிட்டு அவங்க உறுதிமொழியும் ஏத்துக்கிட்டாங்க. இந்த வீடியோ பாக்குற நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க.